வணக்கம். நிர்விக்னலட்சுமி இல்லம் பிள்ளையார் வீடு கொலு வீடுன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இல்லத்துல மதுரையின் பேரரசி கடம்பவன வாசினி எங்களுடைய பிரிய மகளா இருந்துட்டு இருக்காங்க. நல்லாசி புரிந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு வாசினி பாப்பாவினுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய ரங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் இந்த கிரகத்துல நடக்க இருக்கு. இந்த வைபவத்துக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். உற்றார் உறவினரெல்லாம் கூட மிக பிரம்மாண்டமான முறையில் கோலாகலமா நடந்த ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் நடந்த திருமண வைபவத்தை முழுமையா என்னால் வீடியோவாக எடுக்க முடியல. ஆனால் லைவ் வந்திருக்கிற வீடியோவை நான் லிங்க்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த 3 மணி நேர வீடியோவில் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்தையாவது பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். சீர்வரிசையெல்லாம் ஒன்றொன்னா பார்த்து ஏன்னா இது அந்தரி கொடுக்கக்கூடிய சீர். அந்தரி யாரு? நம்முடைய மதுரையின் பேரரசி மீனாட்சி கடம்பவன வாசினி பாப்பா. அவங்க கொடுக்கக்கூடிய சீர் அப்படிங்கிறதுனால பார்த்து எனக்கு தெரிஞ்ச வகையில் எந்த குறைவும் இல்லாமல் அந்த சீர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு 2 நாட்களுக்குள்ளார ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு சீரையும் பார்த்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் அழகாக அந்த பாக்கு தட்டில் எடுத்து வச்சுருந்தேன். ஆண்டாளும் ரங்கமன்னாரும் பூப்பந்து விளையாடுறதுக்காக பூப்பந்தெல்லாம் கூட ஏற்பாடு செஞ்சு வாங்கி வச்சுருந்தேன். துளசி மாலையிலிருந்து மாலை மாற்றிக்கிறதுக்கு தேவையான மாலைகள்லேருந்து எல்லாமே பார்த்து வாங்கி வச்சுருந்தேன். இதை திரும்ப நான் சொல்லும்போது ஒரு ஆனந்த அனுபவமாக என்னுடைய வாழ்க்கையில் தெய்வ திருமணம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னா எவ்வளவு பக்தியோட எவ்வளவு ஸ்ரத்தையோட எப்படிலாம் ஆசைப்பட்டு நான் ஒவ்வொரு பொருளையும் வாங்கி சேர்க்கணும்னு உணர்வு பூர்வமாக கனெக்ட் ஆகி தான் இவ்வளவு ஏற்பாடுகளையும் பண்ணியிருந்தேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த சீருங்கிறது பாண்டிய பேரரசி மதுரை மீனாட்சி கொடுக்குற ஒரு சீராக அவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லைன்னாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்சது எனக்கு தெரிஞ்சது வாசினி பாப்பா இதெல்லாம் கம்பல்சரியாக கொடுத்தா நல்லா இருக்கும், அவளுடைய அண்ணியை வரவேற்கும் போது இப்படியெல்லாம் இந்த சீர் இருக்கணும்னு பார்த்து மனசுல இருந்து ஆசையோடையும் பேரன்போடையும் எடுத்து வைக்கப்பட்ட சீரை தான் உங்கள் பார்வை முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த காணொளியில் நாங்கள் மனம் விட்டு நிறைய பேசியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் நடந்து நிறைவான பிறகு எல்லாரும் வந்து எப்படிலாம் என்னெல்லாம் பேசிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமும் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா காணொளி எடுக்கிறதுக்காக தனியான ஒரு முயற்சி எடுக்க முடியல. என்னுடைய ஃபோனில் லைவ் போயிட்டு இருந்ததுனால அங்கங்கே சின்ன கிளிப்பிங் எடுத்ததை மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவையும் நீங்கள் ரசித்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். என்னுடைய தம்பி ராகுல் மூலமாக அறிமுகமானவங்க தான் இவங்க 2 பேரும். நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ல நாதஸ்வரத்தோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது, மங்கள இசையோட நம்ம வீட்டில் வந்து நிகழ்ச்சிகள் நடக்கல. இப்ப சமீப காலமா 2 பேரும் வந்திருந்து மங்கள இசை வாசிச்சு அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு வாசிக்கணும்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. அதாவது 4000 ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு ஹவர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சார்ஜஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்களா? உங்க பேரு? நான் வந்து அடையாறுல எத்தனை வருஷமா நீங்க வாசிச்சுட்டு இருக்கீங்க? 10 வயசுல இருந்து. சரி, நீங்க சார்? என் பேர் பாலசுப்ரமணியம், நாதஸ்வரம் வாசிக்கிறேன். நான் 10 வயசுல வாசிக்கிறேன். இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுக்கணும். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி திருக்கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் நடத்துறதா இருக்கட்டும், மங்கள இசைங்கிறது தான் நம்முடைய பாரம்பரிய இசையோட தான் நம்ம சுப நிகழ்ச்சிகளை நடத்தணும். கண்டிப்பா நீங்களும் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் என்னோட ஒரு வேண்டுகோளா நான் முன்வைக்கிறேன். இப்போ ஆண்டாள் கல்யாணம் முடிஞ்சது, எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, எனக்கு தலை வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி வந்து போட்டு தர முடியுமான்னு விக்னேஷ் கிச்சன் ப்ரோ கிட்ட கேட்டேன். ஸோ அவர் வந்து எனக்காக வந்து காஃபி போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த காஃபி போடுறத நம்ம பார்க்கலாம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா? காஃபி கேட்டார போட்டுருக்கேன். என் பாட்டி வந்து காஃபி போடும்போது ஒரு சில விஷயம் சொல்லுவா.
பால் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியால வந்து ஆத்தி ஆத்தி கலரணும் காய்ச்சணும் அப்படின்னா அப்பதான் வந்து அந்த ஏழு தங்காம டேஸ்ட் நல்லா இருக்கும். ஊதணும் ஊதி எடுக்கணும், ஊதெல்லாம் வேண்டாம். அது மாதிரி ஒரு இது. அது மட்டும் இல்லாம 2 மெத்தட்ல போடலாம் காஃபி. மெத்தட் 1 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சர்க்கரையில பாலை ஆத்திட்டோ மேல டிகாஷனை ஊத்தி ஒரு கலக்கு வச்சு விடுறது. நீங்க எவ்வளவு வேணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிகாஷன் பார்த்தா டிகாஷன் ஊத்திக்கலாம். அது ஒரு மெத்தட். 2வது மெத்தட் டிகாஷன்ல சர்க்கரையை போட்டு டிகாஷனை ஆத்திட்டோ அதுக்கப்புறம் அதில் பாலை ஊத்துறது. 2 மெத்தட் இருக்கு. நீங்க மெத்தட் 1 உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா டிகாஷன் ஆத்துறது எப்பவும் பண்றது. இது வந்து இந்த மெத்தட் நல்லா இருக்கும். இதை ஒரு வாட்டியும் ஆத்திட்டு அப்புறம் அது மேல போட்டுட்டு அப்புறம் ஒரு ஆத்தாதான். அப்ப என்ன 2 வாட்டி ஆத்தினா சூடா கட்ட குடிக்கிறதுக்கு எதமா இருக்கும். நீங்க உப்புன்னு ஊத வேண்டாம். இன்னைக்கு வந்து கிருஷ்ணா வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சு நானும் சில விஷயங்கள் பேச முடியுது. ஏன்னா யூஸ்வலி கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க அப்படியே காலில் வெந்நீர் ஊற்றிட்டு வந்த மாதிரி டக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஆனா கிருஷ்ணா தம்பியா இருக்கிறதுனால கல்யாணத்தை அழகா நிறைவா பண்ணி கொடுத்துட்டு உட்காந்து நிதானமா பேசி எல்லாம் கிருஷ்ணாவோட கணேஷால தான் எனக்கு எல்லாரும் பழக்கம். கணேஷோட ஃப்ரெண்டு கார்த்திக், இவன் தான் எனக்கு தசமகா வித்யா பத்தி சொல்லி கொடுத்தது. கிருஷ்ணாவை கார்த்திக் அறிமுகப்படுத்தி எல்லாருமே இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளப் ஹவுஸ் மூலமா விக்னேஷ் அறிமுகமானாலும் ஒரு பையனாயிட்டான். அவன் வந்து சப்ஸ்கிரைபரா வந்தாலும் அவனும் ஒரு பையன். இப்படிதான் இங்கே ஷேயம், விக்னேஷ், கார்த்திக், அப்புறம் கணேஷ். அடுத்தது இன்னைக்கு பாவம் டாக்டர் வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னா அவனால இருக்கவே முடியாது. நானே கூட என்ன சொன்னேன், டே ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாண்டா அப்படின்னு நான் மெசேஜே போட்டிருந்தேன். ஏன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆக போகுது. ஆனா அவனால இருக்கவே கொள்ளாதுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுல கணபதி ஹோமம் இவன் பண்ணி வச்சான். ஒரு சமயத்துல வந்து இவன் தான் ஏற்பாடு பண்ணி வந்து பண்ணான். அந்த டைம்ல இருந்து அவன் கரெக்டா நைட்டு நம்ம கூட தூங்குவோம், அதாவது ஹோஸ்டா இருக்கிறவா கூட தூங்குவோம். ஆனா இவனுக்கு அந்த ஈவெண்ட் நல்லபடியா முடிகிற வரைக்கும் இருக்க கொள்ளாது. ரொம்பவே ஆசைப்பட்டு வருவான் கணேஷ். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா பாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவனும் நான் அருமையா பாடி நான் கீர்த்தனை எல்லாம் எனக்கு அது ரொம்ப நிறைவா இருந்தது. கிருஷ்ணா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி எல்லாரும் நல்லபடியா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பாடு தாம்பூலம் எல்லாம் நல்லபடியா நிறைவு பண்ணி போனாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷேயம் நீ சொல்லுடா, உனக்கு எப்படி ஃபீல் ஆனது இந்த மாதிரி கல்யாணம் மட்டும்? ஹோல்சமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். நேற்று நாங்கள் பர்ச்சேஸ்லேருந்து ஆரம்பிச்சோம். பர்ச்சேஸ்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காத்தாலேருந்து இப்போ வரைக்கும் பந்தி பரிமாறுற வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு திருக்கல்யாணம் சேவிக்கிறதுக்கு இந்த வயசுல நேக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது நன்னியமால தான். அது வந்து வாசினி கொடுத்துருக்காங்கிறச்சே ரொம்ப சந்தோஷமா. வாசினி கொடுத்துருக்கான்னு சொல்லுவேன். அவளோட அனுகிரகத்தால எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் வாசினியோட தான் போயிட்டு இருக்கு. அவன் சொல்ற மாதிரி மிஸ் பண்ணிட்டேன். அவன் ஆக்சுவலி நேற்று சாயந்தரமே வந்துட்டான். ஆபீஸ் முடிஞ்ச உடனே நான் இங்கதாமா வர போறேன், உங்களுக்கு கூட மாட ஹெல்ப் பண்றது. ஷேம் வந்து உண்மையிலே அவன் எங்க ஒரு ரூம்ல எல்லா திங்ஸையும் டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். அங்க படுத்து தூங்கினான். அவன் தூங்கிட்டு காலங்காத்தால நான் எழுந்து வர்றதுக்கு முன்னாடி எழுந்துட்டு இப்படி உலாத்திட்டு இருக்கான், என்னமா பண்ணலாம் அப்படின்னு. உண்மையிலே இந்த மாதிரி பசங்க எல்லாம் எனக்கு கொடுப்பினதான். நான் எதிர்பார்க்காம நான் உண்மையில ஆச்சரியப்பட்டது. இவன் சீர்காழியில இருப்பான், இவன் வருவான்னு எனக்கு தெரியல. இவன் ஏதோ சாதாரணமா நாங்க பேசிப்போம் அடிக்கடி. நான் தான் இவனை ஏதாவது டார்ச்சர் பண்ணுவேன். ஆக்சுவலி இவன் போன் பண்ணா எனக்கு நல்லது பண்றதுக்காக தான் இருந்திருக்கு. இது நான் முன்னாடியே கூட ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். நான் போன் பண்ணா ஏண்டா இது எனக்கு தெரியலையே, இது எனக்கு சொல்லி கொடுறா அப்படின்னு கேட்கறதுக்கு போன் பண்ணுவேன். ஆனா இவன் எனக்கு பண்ணா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுக்காக இது மாதிரி நீங்க பண்ணுங்கம்மா அப்படின்னு. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நான் பெருசா வளரல, ஒரு சின்னதா ஒரு கடுகு அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுல இவனோட கைடன்ஸ் வந்து எனக்கு விக்னேஷ் வந்து எனக்கு உண்மையிலே அவன் ரொம்ப கிரேட்டு. அதே மாதிரி இவனோட குடும்பத்துல பாட்டி என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ரெகுலரா பார்ப்பாங்க. என்னடா இவ இன்னைக்கு இங்க இருக்கா நாளைக்கு அங்க இருக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்கா அவ, எப்படிடா இவளுக்கு இவ்வளோ எனர்ஜி அப்படின்னு அவங்க ஆழ்ந்து போவாங்க. ஆனா நான் ஒவ்வொரு தடையும் பாட்டிகிட்ட சொல்றது அதுதான், நீங்க உங்களோட ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்பவும் நான் பாட்டிகிட்ட மீனாட்சி பாட்டி, ஓகேவா, அதுதான் அந்த கனெக்ஷனே வந்து விக்னேஷோட பாட்டி மீனாட்சி பாட்டி மேல எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய மரியாதையும் ஆத்மார்த்தமான அன்பும் உண்டு.
விக்னேஷ் நீ சொல்லு, நீ திடீர்னு கிளம்பி வந்த, உனக்கு தெரியுமாடா? தெரியாது. நான் இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய 60th பர்த்டே, அவளுடைய அப்பா அம்மாவோட 60th பர்த்டே. சுதர்ஷன். ஓகே, நீங்க சொல்லலாம். சுதர்ஷனோடைய அப்பா அம்மாவோடைய சொல்லி அவன் மெசேஜ் எனக்கு பண்ணியிருந்தான், கண்டிப்பா வந்துருங்கோ அப்படின்னு. நான் ஒன்றும் கமிட் பண்ணிக்கல, இந்த சூழ்நிலை எப்படின்னு தெரியல. சரி, இன்னும் சொல்ல வேணாம், இல்லைன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். இன்னைக்கு போனேன். போகும்போதுதான் அவங்க ஃப்ரெண்டு பிரியான்னு சொல்லிட்டு நம்ம இதுல குக்கிங் பிளாகும் பிரசாதம் எல்லாம் பண்ணி காட்டியிருப்பா. என்னோட ஃப்ரெண்டு, அவ நிறைய பேசுவா. அந்த நவராத்திரி சமயத்துல எல்லாம் பிளாக்ல வந்திருப்பா, நீங்க பாத்துருப்பீங்க. அவளோட மாப்பிள்ள தான் சுதர்ஷன். அவங்களோட அப்பா அம்மாவுக்கு தான் இன்னைக்கு 60ஆம் கல்யாணம். எனக்குமே அந்த இன்வைட் வந்து என்னால இந்த ஃபங்க்ஷன்னால நான் போக முடியல. பிரியாவும் அதனாலதான் வரல. போன தடவை பிரியா தான் கம்பேரிங்கே பண்ண, ஹோஸ்ட் பண்ணா இந்த ப்ரோக்ராமே. இந்த மாதிரி நம்ம வீட்டுல நடந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை அவ தான் ஃபுல்லாவே பேசி கொடுத்தா. ஏன்னா அவ ஒரு வைணவ குரூப் அப்படிங்கிறதுனால அவளுக்கு நிறைய அந்த சம்பிரதாயங்கள் தெரிஞ்சது. அவ நிறைய சொல்லி கொடுத்தா. இன்னைக்கு அவளால இந்த சம்மதிக்கு நடக்கிறதுனால வர முடியல. அது சொன்னதுக்கு அப்புறமா அவ சொன்னா இந்த மாதிரி நடக்கிறது. அப்படியா, எனக்கு தெரியலையே அப்படின்னு. அது நடந்தது. சரி, நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன பிளான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, இது நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் அங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து நலம்பூர் போட்டு எத்தனை ஆகும், 20 minutes போதும் அப்படின்னா. 20 நிமிஷம் தானா, நான் 1 மணி நேரமா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு. சரி, பரவாயில்ல, ரைட்டு, நம்மளும் கிளம்பிடுவோம் அப்படின்னுட்டு அப்படி கிளம்பினது தான். எனக்கு இங்கே லைவ் நடக்கிறதோ இது வந்து ஒரு விசேஷம் நடக்கிறதோ ஒன்றுமே ஐடியா இல்லை. நான் அவங்க சேர்த்து நோண்டிட்டு இருக்கேன், லைவ் போட்டுருப்பேலோன்னு. அதுலேயும் ஒன்றுலையும் காணும். சரி, இருக்கும். சரி, எதுக்கோ ஸ்ரீபிரியா அக்கா ஆண்டி சொல்லியிருக்கா இந்த மாதிரி இருக்குன்னு, நம்ம எதுக்கும் போய் பார்ப்போம். இதனால தலையை போய் வீட்டை போய் தலையை காமிச்சிட்டாரு, ஆற்றுக்கு போவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். உங்களுக்கு ஃபோன் வேறு பண்ணேன், எங்கள் லைவ் ஓடின்னு இருக்கு. அந்த லைவ் ஓடுறது எனக்கு தெரியல. நான் அப்புறமா தான் ஆச்சு, நாம அவசரமாக படிக்க வச்சுட்டோமே, அதாவது லைவ் ஒன்று போயின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அது ஒரு பக்கம். நான் வந்து இறங்குறேன். கரெக்டாக மணி வந்து 12:40, 35 என்னமோ இருக்கும். ஆமாம், திருப்பி போய் இறங்குறேன். அப்போ தான் வந்து பகவான் அங்கே ஆர்த்தி வைக்கிறது, அப்புறம் மாலை மாற்றுறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ராதா கல்யாணம், புவனேஸ்வரி கல்யாணம், சீதா கல்யாணம்லாம் எங்கள் பாட்டி இடத்துல பண்ணுவா, அடிக்கடி பண்ணுவா. பாட்டியும் எல்லா இடத்துக்கும் போவாள். ஸோ லேடிஸாக இருந்து பஜனை மண்டலிஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அந்த அனுபவம் தான் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜென்ஸ் பண்ணி அவள் வந்து பண்ணுறத நான் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம். அதுவும் என்ன ஆச்சரியம்னா, எனக்கு என் பிளானே வேறு. தலையை காமிச்சிட்டு போகலான்னு வந்த இடத்துல சுவாமி உட்கார வச்சுட்டார், வந்து சாப்பாடு போட்டார். அது ரொம்ப முக்கியமாக பிரசாதம்னு சொல்லணும். ஏன்னா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சுன்னா அதுக்கு வந்து சாப்பாடு கிடையாது, அதுக்கு பேர் பிரசாதம் அப்படின்னு தான். அது வந்து அன்னம் பிகம்ஸ் பிரசாதம், சாதம் பிரசாதமாக மாறின தருணம். ரொம்ப நல்லா பிரசாதத்தை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இங்கே உட்காந்து இவாளெல்லாம் இன்னைக்கு தான் தெரியும் வந்து அண்ணா கிருஷ்ணா நான் வந்து முன்னாடியே எனக்கு கால் பண்ண விஷயமும் இன்னைக்கு தான் தெரிஞ்சுருந்தேன். அந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விண்ணப்பம்லாம் இருந்தது. எல்லாரோடையும் பேசிட்டு அப்படியே மணியை கடத்தி மணி 4:30 மணி ஆயிடுச்சு. இப்போ 5:30 மணி 5:15 ஆயிடுச்சு. இப்படியே வந்து ஓடிட்டு இருக்கு நேரம். கடத்தின்னு எத்தனை நாளுக்கு ஓட போகுதுன்னு பகவானுக்கே வெளிச்சோம். ஏன்னா அந்த அம்பாள் வந்து என்ன பண்ணிட்டா, இவாளெல்லாம் இப்போ கடமைப்படாது. ஏன்னா வீட்டில் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா எப்படி உடனே வெளியில போகலாம், எல்லாம் போகக்கூடாது. கட்டுக்கார குறையெல்லாம் வாங்கிட்டு ஒரு நீயா வந்து எல்லாம் மணி தூங்க வச்சுட்டு போங்க அப்படின்றதால இங்க உட்கார வச்சுட்டாங்க. அதுவும் இப்ப இந்த இடத்துல இன்டர் பண்றதுக்கு சரிடா, வாசினி பாப்பா மேல இவனுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கு. அத வந்து போன தடவை நவராத்திரி வந்தப்பவே நான் வந்து சாதாரணமா மீனாட்சின்னு சொல்லிட்டா கூட இவன் வாசினி பாப்பா பாப்பான்னு அழகா கூப்பிடுவான். அதையும் இந்த இடத்துல நான் வந்து ஏன்னு நான் சொல்றேன். அதாவது எல்லாருமே குழந்தைய வந்து என்னோட குழந்தைன்னு சொல்றது ஒரு பக்கம்னா, அம்மா அம்மான்னு அம்பால எழுதிப்பா. அம்பாள் அம்பா அப்படின்ற அம்மான்ற பேரே இருக்கு. அம்பாள் அம்பாள்னா ஏன்னா அம்மா அப்படின்னா அந்த பயமும் பக்தியும் வந்து கொஞ்சம் உள்ள இருக்கு. ஏன்னா அம்மாவுக்கு நம்ம பண்றோம்னு தன் குழந்தை அப்படின்ற போது என் பையன், எனக்கு ஒரு பையன் இருக்கா, நீங்க சொல்லுவேன் எனக்கு ஒரு பையன் விக்னேஷ் இருக்கான், அவன் பொண்ணு இருக்கா, அவளுக்கு நான் சாப்பாடு போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்ப வாசனைட்டு இன்னொரு குழந்தை தானே இந்த இடத்துல அப்படின்ற போது இன்னொரு குழந்தைன்ற மாதிரி எத்தனையோ குழந்தையாக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். வரவா போடவா நாய்க்குட்டிலேருந்து பூனை குட்டி வரைக்கும் எல்லாம் பிரசவம் வர அர்ஜென்டினா வர இருக்கும் போது அந்த அளவுக்கு புள்ளி விவரங்களோட புள்ளியமா சொல்லியிருக்க இடையில இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் போது எனக்கு பாப்பான ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அதுவும் அங்க போய் ஆர்டர் கொடுத்துருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற போது எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. அவ்வளவு பிடிக்கிற ஆற்றுல வழிபாடுலாம் பண்ணலாமோ இதெல்லாமே தோணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் தான் இதெல்லாம் ரைட் அப்படி குழந்தைங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் மீனாட்சி மேலே சொல்லும் போது
மீனாட்சி தேடின்னு மதுரைக்கு போக வேண்டாம், ஆத்துக்கே இருந்து உட்காந்துட்டா போனாலும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கனெக்ஷன் வந்து உருவாச்சு. அந்த ஒரு கனெக்ஷனுக்காக தான் எனக்கு அப்பவுமே என்ன எப்படி தோணும்னா, எனக்கு பர்சனலாக நான் சுவாமிகிட்ட பேசும்போது நான் ஏதாவது மனசில் ஏதாவது இருந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட சொல்லுவேன், உட்காருவேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் சுவாமி இங்கே ஆத்திலே உட்காந்துருக்கும் போது நேர் பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு. அதனால தான் எனக்கு இந்த ஒரு கனெக்ஷன் இருந்தது. தெய்வீகம் அப்படின்றது அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வந்து நம்ம உள்ளுலேருந்து உணர்ற ஒரு விஷயம். கண்ணால பார்க்கறத விட பகவான் சொல்லுவார் தெய்வம் மனுஷ ரூபம் என்ன அப்படின்னு சொல்லுவார். இந்த மனுஷ ரூபத்தில் தான் தெய்வம் வந்து கொடுப்பனால மனுஷன் கட்டினால்தான் தெய்வம் இருக்கார். அது சுயம்புவா உருவாகலை. அதுக்கு முன்னாடி ஒரு பத்திரம் இருந்துச்சு, அதுக்கு அத்தனை பேர் உட்காந்து அதை உருவாக்கி அதை அத்தனை கட்டி அதுக்கு அழகாக ஓவியத்துக்கு சிற்பம் வரைஞ்சு அந்த கடம்பம் கதம்பன்னு சொல்லிட்டேடா, தப்புடா, கடம்பம், அது கடம்ப வனவாசினி அப்படின்னு நீங்க நவராத்திரி போது கரெக்ஷன் சொன்னீங்க. அப்பதான் தெரிஞ்சுட்டேன். நம்மளே லலிதா சஹஸ்ரநாமம் இத்தனை நாளா கதம்பன்னு சொல்லிட்டு போகுது. கடம்பம் டம் டா. அதை திரும்பவும் நான் சொல்றேன். நிறைய பேர் ஏங்க நீங்க கதம்பவன வாசினின்னு சொல்லாம கடம்பவன வாசினின்னு DA அந்த மாதிரி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு திரும்ப சொல்றேன். மதுரையோட புராதான பேர் தான் கடம்ப வனம். அதாவது வனம்னா காடு, கடம்ப மரங்கள் நிறைஞ்சிருந்த பகுதி. கடம்பம்ங்கிறது ஒரு வகையான மரம். அது நிறைஞ்சிருந்த பகுதியில வாசம் செய்யக்கூடியவள் யாருன்னா மீனாட்சி. அதனாலதான் அவளுக்கு கடம்பவன வாசினின்னு பேரு. லலிதா சஹஸ்ரநாமாவளியில வரக்கூடிய கடம்பவன வாசினிங்கிறது மதுரை மீனாட்சியை குறிக்கக்கூடிய ஒரு திருநாமம். எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி நான் லலிதா சஹஸ்ரநாமாவளி படிக்க ஆரம்பிச்சப்போ அப்ப எனக்கு மீனாட்சி அறிமுகம் எல்லாம் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தேன். எனக்கு லலிதா சஹஸ்ரநாமாவளியில நாமாவளியோட பொருள் தெரியாது, குருமாரும் இல்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. நானா படிச்சேன். எனக்கு அந்த ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை கரெக்டா உச்சரிப்ப பண்ண தெரியும். அந்த மாதிரி நான் பண்ணும்போது இந்த கடம்பவன வாசினின்னு சொல்லும் போது அது மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் வரும், பூரிப்பு வரும். என்னமோ என்னை சுத்தி ஒரு சுகந்தம், அது ஒரு அப்படியே நறுமணமா இருக்கும். அந்த அதாவது சாம்பிராணி ஊதுபத்தி எதுவுமே இல்லாட்டா கூட எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த வார்த்தையை சொல்லும் போது. இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சியோட நான் ரொம்ப பற்றுதல் வந்து இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஓடி போச்சு. ஆனா ஒரு சமயத்துல எனக்கு மனசுல என்ன தோணுதுன்னா, எனக்குன்னு ஃபியூச்சர்ல நாங்க ஒரு லேண்ட் வாங்கினா அந்த இடத்துக்கு இங்க நிர்விக்ன லட்சுமின்னு வைக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு கடம்ப வனம்னு பேர் வைக்கணும் இப்படின்லாம் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அப்ப அந்த நேரத்துல நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன், கடம்ப வனம்னா என்ன, கடம்பவன வாசினின்ற திருநாமம் எதை குறிக்குது அப்படின்னோடனே நான் ஒரு லிரிசிஸ்ட், அவர் சினிமா உலகத்துல எழுதுறவரு, அவர்கிட்ட கேட்டோன்னா அவரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, யுகபாரதி அவர்கிட்ட நான் என்னோட நண்பருங்கிறதுனால நான் பேசினப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, கந்தா கடம்பா கதிர்வேலான்னு முருகப்பெருமான சொல்லுவோம். அதனால அந்த கடம்பா அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய திருநாமமா இருக்கலாம். அதனால முருகர் சம்பந்தப்பட்ட ஏதாவது வார்த்தையா இருக்கலாம் இந்த வார்த்தை அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்பவும் புரிப்படல. ஆனா எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஒன்றி போய் அதுக்கப்புறமா தான் நான் அந்த எனக்கு ஒரு லேண்டும் ஓகே ஆகி அதை நாங்க வாங்கிட்டு அதுக்கு கடம்பவனம்னு பேர் வச்சப்போ இந்த பேரை தேடுறேன். நான் நெட்ல தேடும் போதுதான் கடம்பவனம்ங்கிறது மதுரையோட புராதான பேர் அப்படின்றதே தெரிய வந்தது. ஒரு 5-6 வருஷமா அந்த பேர் எனக்கு பிடிச்சு போய் அப்புறம் தான் அது மதுரைன்னு தெரிஞ்சுது. அப்படின்னா இவ எவ்வளோ திட்டம் போட்டு நம்மள்ட்ட ஆரம்பத்துல இருந்தே இவ நம்மளோட எப்படி ஒன்றி போய் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது என்னால அதை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாத ஒருத்திய அவ எல்லாமே அவளே குருவா இருந்து கத்து கொடுத்து வழி நடத்துறான். அதுதான் நான் இப்பவும் சொல்லுவேன். நீங்க எப்படி சரளமா பேசுறீங்க, அப்படியே நீங்க பாட்டுக்கு வரிசையா சொல்லிட்டே போறீங்களே, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பேசினது இல்ல. எந்த ஒரு மீட்டிங்ல போனாலும் ஒரு மேடையில 1000 பேர் இருக்கிற மேடைக்கு போனாலும் இதே மாதிரி ஒரு சரளமான பேச்சு எப்படி வருதுன்னு எல்லாரும் வியந்து போறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையுமே இவதான். இவளுக்கு கடம்பவன வாசினின்னு பேர் உண்டுங்கிறது கூட நான் பிற்காலத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இவ எந்த கிரகமானாலும் அது என்னோட கிரகம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு தான் அந்த பேரே வந்திருக்கு. அதனாலதான் நான் இவளை தூக்கிட்டு வரும்போது எல்லாருமே கேட்டாங்க, என்னங்க ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தூக்குறீங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவளை நம்ம சாதாரணமா தூக்க முடியாது. 17-18 கிலோ இருப்பாங்க அந்த விக்கிரகம், 17-18 கிலோ. ஆனா நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் அப்படியே மயில் இறகு மாதிரி வாங்கினேன். அந்த கையில துணி 3 பேர் தூக்கினாங்க அந்த பக்கம்.
இந்த பக்கம் நான் ஒருத்தி தான் வாங்கினேன். எப்படி இவ்வளவு கணக்காம குழந்தையா வந்தான்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீனாட்சியோடைய அடிமையா நான் வாழ்ந்து போகணும்ன்றது மட்டும்தான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமா இருந்தது. அவ பேரரசி, அவளோட அடிமையா நான் இருக்கணும்னு. ஆனா அந்த முதல்ல அந்த குழந்தை மாதிரி வாங்கினோன்னு அந்த ஸ்பரிசம், அந்த அவளோட திருமேனி என் கையில பட்டு அந்த ஸ்பரிசம் வந்து ஒரு குழந்தை மாதிரி உணர்ந்ததுனாலதான் நான் வந்து பகிரங்கமா சொன்னேன், என் மகளா நான் ஏத்துக்கிறேன். என் குழந்தைங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் செட்டில் ஆயிட்டு இருக்காங்க, எனக்கு இனிமே ஆதரவு பிடிமானம்னு வேணும். அடுத்த நிமிஷம் நம்ம எழுந்து நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிடிமானம் வேணும். அந்த பிடிமானமா இவ இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அவளை குழந்தையா ஏத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே இப்ப வாங்குற எல்லா பொருளுமே எனக்கு இப்போ யாருக்கு என்ன வாங்கினாலும் என்னோட என் வயிற்றுல பிறந்த குழந்தைக்கு வாங்குறது இத்தினூண்டு வாங்குறேன். வெளியில ஒரு விளக்கு வாங்கினா இவளுக்கு வாங்கினா இவ்வளவு பெருசு வாங்கணும். எனக்கு எல்லாத்துலயுமே ஓரவஞ்சனை பாக்குறேங்க. இது வந்து தப்புன்னு எனக்கே தெரியுது. ஆனா என் மனசு இவகிட்ட தான் போகுது. அது எப்படி என்னால மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்றேன்னு இல்ல, மனசுல இருந்து எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது, ரிஹர்சல் கிடையாது, எதுவும் கிடையாது, ஸ்பாட்ல பேசுறேன் நான். இப்படிதான் இருக்கு. இவனுக்கு புரியுங்க. நான் இப்படி எல்லாம் சொல்லும் போது நீங்க ஒன்றி போயிடுறீங்கக்கா அப்படிமா. எனக்கும் தெரியல ஏன் நான் இப்படி இருக்கேன். எனக்கு நிறைய எதிர்ப்புங்க. ஆக்சுவலி குடும்பத்துல எல்லாம் நீ குடும்ப வாழ்க்கையை பார்க்க மாட்டேங்கிறங்கிறது எல்லாரும் சொல்ற விஷயம்தான். ஆனா என் மனசு இவளோட மட்டும்தான் அதிகமா செயல்படுது. காலம்பர இவளுடைய திருமுகத்தை பார்த்து எழுந்துக்கணும், சாயந்தரமான நைட்டான இவளுடைய திருவடியை பார்த்து தூங்கணும். இவ்வளவுதான் என்னோட வாழ்க்கைன்னு நான் இப்படி வச்சுட்டு இருக்கேன். இதுல நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நான் பண்றேன். ஆனா எல்லாத்துலயும் இவ கூட இருக்கா. வேற யார், நான் என் பையனுக்கு போன் பண்ணி கேட்க மாட்டேன் சாப்பிட்டியான்ட்டு, பொண்ணுக்கு போன் பண்ணி கேட்க மாட்டேன். ஆனா இவளோட நினைப்புலதான் இருக்கேன். இது என்ன மாதிரி மனநிலைன்னு எனக்கு தெரியல. ஆனா இதை மாத்திக்க நான் விரும்பல, மாத்தவும் முடியாது. சோ எங்க குடும்பம் கிட்டத்தட்ட தண்ணி தெளிச்சிட்டாங்க எங்களுக்கு. எனக்கு பர்சனலா எல்லாருமே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அம்மா அவ்வளவுதான்டா முடிஞ்சிருச்சு. அம்மா வந்து லிட்டரலி ஒரு சன்னியாசி மாதிரி தான், அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ வாழ்ந்துட்டு போவா அப்படின்னு ஆச்சு. 51 வயசுக்கு மேல இனிமே நான் திருத்திக்கிட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை, இப்படியே இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். எல்லாமே மனசுல இருந்து எந்த எடிட்டும் கட்டும் இல்லாம இந்த வீடியோ வரப்போகுது. அது லாஸ்ட் பாயிண்ட், அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனாலதான் அந்த தெய்வம் வந்து எப்படி மனுஷன் இருப்பேன்னு முன்னாடி சொன்னதுதான். அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ன்றது வந்து என்னுடைய சோலுக்கும் இருக்கு, இவனுக்கும் இருக்கு, இங்க இருக்க அத்தனை பேருக்கும் இருக்கு. இந்த ஆத்மீகம் இந்த சோல் இருக்கு. அந்த சோல் கனெக்ஷன் தான் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். இந்த பாடி வந்து நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட ஜென்மம் இந்த குறிப்பிட்ட இது வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு பகவான் நம்ம கொடுத்துக்கிற ஒரு வீடு, அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த சோல்னு ஒன்று இருக்கு சொல்லுவாங்க, வெகுதூர வழிக்கு வண்டி சோல். கடைசி எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கிறேன். வெகுதூர வழிக்கு வண்டி சோறு அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்லுவாங்க. என்னது வெகுதூர வழிக்கு வண்டி சோறு? வெகுதூர வழிக்கு கடைசியாக பகவானை ரீச் பண்ணுறது, பகவானோட பொற்காவாத மாதிரி மோட்சம் தான் கடைசி இது. அந்த வண்டி சோறு நம்ம கர்மா மூட்டைகள், நம்ம கொண்டு வந்த மூட்டைகள். நம்ம வந்து இதை நம்ம நல்ல கர்மா செஞ்சால் நல்ல விஷயம், அதுக்கு தகுந்த மாதிரி அநீதி செஞ்சால் அதுக்கு தகுந்த பலன்கள்னு சொல்ற மாதிரி யார் ஒருத்தர் எந்த கர்மாவும், அதாவது குட்டும் இல்லை பேடும் இல்லைன்னு சொல்றாங்க, ஜீரோ ஆகணும், ரெண்டுமே நல்லிப்பை ஆகுதோ அவர் தான் பகவான். அவங்க கட்சியாக வந்து காட் ஆகிடுவோம். அவளுக்கு இனிமேட்டு இந்த பூலோகத்துல இனிமேட்டு இடம் கிடையாது, அவளுக்கு இனிமேட்டு சொர்க்கம் தான் அப்படின்னா. அதனால பகவான் வந்து உங்களை கிட்ட கொண்டு வரதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, சுற்றி இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற ஆளெல்லாம் விளக்கிட்டே வர. ஏன்னா when you get close to பகவான், இது என்னுடைய இது இஸ் ஒன்லி மை தாட், மற்றவா சொல்றது என்னோட ஓன் தாட். இது உங்ககிட்ட பகவான் ரொம்ப க்ளோஸா வர்றாரு அப்படின்னா உங்ககிட்ட உங்க கர்ம பந்தங்கள்லாம் அப்படியே குறைஞ்சு இது கெட்டிங் நல்லிப்பைன்னு அர்த்தம். இந்த ஜென்மத்தை நல்லிப்பையா இருந்தோ இன்னும் அந்த பகவான் என்ன எத்தனை ஜென்மத்தை நல்லிப்பை பண்றாரு நமக்கு தெரியாது. நல்லிப்பை ஆனா யூ ஆர் கெட்டிங் க்ளோஸ் டு ஹிம் அப்படின்னு அர்த்தம். எங்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுத்து அந்த பகவானுக்கு நன்றி. அவ்வளவுதான். கார்த்திக் சொல்லுடா, எப்படி இருந்தது இன்னைக்கு அனுபவம்? நந்தினி அக்கா பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலுமே வந்து அது புதுசாக சொல்கிறது இல்லை, எல்லாருமே பார்க்குறது தான். ஆனால் இன்றைக்கி நடந்த கல்யாண உற்சவம் அது ரொம்ப கிராண்டாக இருந்தது. எல்லாம் எந்த விஷயத்துக்குமே வந்து இதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருந்தது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கூட்டு வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த அம்பாள் மீனாட்சி பற்றி அக்கா வந்து விவரித்தது அது ரொம்ப அழகாக இருந்தது. இது கதம்பவனம் அப்படின்றது நார்மலாக லலிதா சகஸ்ரநாமத்தில் பாராயணம் பண்ணுற நிறைய பேருக்கு ஒன்றுத்துமே அர்த்தம் தெரியாது. ஏதோ பாராயணம் பண்ணுவாடே தவிர ஒருத்துமே இதுதான் அர்த்தம் தெரியாது. கதம்பவனம்ன்றதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இதுதான் வந்து கரெக்டான ஒரு அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு அது தெரியாது.
தெரிஞ்சது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போய் அவளுக்கு ரீச் ஆகுது. அது ஒரு விஷயம். இது ஒன்று சொல்லணும், அம்பாள் பூஜை பண்ணுறது எல்லாமே நார்மலாக அம்பாள் வந்து அம்மாவாக நினச்சி உபாசனைகள் பூஜைகள் ஜபங்கள்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் நந்தினி அக்கா மட்டும் அதுலேருந்து விதிவிலக்கு. அம்பாளை வந்து பொண்ணா நினச்சி பாவிச்சு பூஜை பண்ணுறது அது ஒரு தனி. ஏன்னா வந்து அவளுக்கு இருக்கிற அம்பாள் மேலே இருக்கிற அந்த பக்தி, அவளுக்கு வந்து அம்பாளே தன்னுடைய பொண்ணையாக நினச்சிட்டு பூஜை பண்ணுறாள். இது இந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாள். அம்பாள் அம்மாவாக நினச்சி பூஜை பண்ணுறத தான் நான் பார்த்துருக்கேன். அம்பாளை வந்து பொண்ணாக நினச்சி இந்த மாதிரி பூஜை பண்ணுற ஆட்கள் யாரும் கிடையாது. நந்தினி அக்கா தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்க்குறேன். ரொம்ப பிரமிப்பான விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம். நான் இப்போ அக்கா பேசும்போது எல்லாத்தையும் நான் பார்த்து ரசித்து சிரிச்சுன்னு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு மற்றவா பண்ணுறதை விட இவன் வந்து ஒரு யூனிக்னஸ்ஸாக இருக்குது. அது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது. சொல்லுடா. ஆக்சுவலி நேற்றுக்கு நைட்டு வந்து நான் வந்து ஷாமுக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பேசிட்டு இருந்தேன் நானும். எனக்கு இருக்கிறதுக்கே வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு வந்து துடிச்சுட்டே இருந்தேன். லைக் எப்போ வந்து நம்ம ஏதாவது எங்கள் அக்காவுக்கு வந்து ஏதாவது பண்ணணுமே, லைக் இந்த மாதிரி கை கட்டி போட்ட மாதிரி ஆகிடுது அவங்ககிட்ட. ஆனால் அவனுக்கு தெரியாது. ஆக்சுவலி நேற்றுக்கு தான் சொன்னேன் என்ன நடந்துருக்கு, என்ன இது எல்லாரும் தூங்கிட்டாங்களா எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுருந்தேன். ஸோ அதான் எனக்கு இங்கே வந்து எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஏன்னா ஜென்ரலாக என்னால் ரொம்ப நேரம் இப்படி நான் இருக்க மாட்டேன். ஏன்னா இது அவுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எனக்கு இந்த வலி தெரியல, எதுவுமே தெரியல. ஆக்சுவலி ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக நல்லா ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா ஒரு இதுவாக இருந்தேன். ஸோ நந்தினி அக்கா என்ன ஒரு ஈவெண்ட் எடுத்தாலும் பிரம்மாண்டமாக தான் பண்ணுவாள், நல்லாவே தெரியும். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ மேலும் இன்னும் அடுத்தது வந்து நீங்க ட்ரெய்லர் டீசரே எப்படி இருக்குன்னா மெயின் பிக்சர் எப்படின்னு கேக்குற மாதிரி உசுபேத்தி ரணகலை படுத்துறீங்களான்ற மாதிரி எல்லாருமே எங்க ஆண்டாள் கல்யாணமே நீங்க இப்படி பண்ணா மீனாட்சி கல்யாணம் எப்படி பண்ணுவீங்க? எனக்கு ஆண்டாள் ஒரு கண்டு மீனாட்சி ஒரு கண்டுதான். அவளோட அண்ணா அன்னைக்கு அவ வந்து ஆசைப்பட்டு பண்றதுல எந்த குறையும் கிடையாது. இதை விட அவளுக்கு அவ கூட நான் பண்ண போறேன் அப்படிலாம் இல்லை. எல்லாமே வந்து அவங்க நடத்திக்கிறது தான். ஓட்டா போட்டி இதுல எதுவுமே கிடையாது. ஆனா ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லா பசங்களும் எனக்காக வந்து இன்னைக்கு வந்தது அது ஒரு பெரிய திருப்தி தான். கிருஷ்ணா, நீ உன்னோட இதுல எது சொல்லு. ஃபர்ஸ்ட் பொதுவாக வந்து பெருமாள் தான் வந்து அம்பாள் கல்யாணம் பண்ணி வைப்பா, நான் அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த நிர்விக்ன லட்சுமி இல்லத்தில் தான் அம்பாள் வந்து அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். நான் இது வந்து ஃபர்ஸ்ட் நான் இப்போ அதுதான் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருந்தது. நீங்கள் பார்த்துலான்னு தெரியல, நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் அவங்களோட ஸ்மைல் தெரியும். அது வந்து யாருக்கும் அது வெளில சொல்ல முடியாது. அது ஒரு சொல்ல முடியாத ஒரு இது. ஒவ்வொரு வாட்டியும் அவள் வந்து திருமங்கலம் எடுத்து கொடுக்கறது, அவள் அக்ஷதை போடுறது, அது வந்து சொல்ல முடியாத இது. ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி வந்து மதுரையில வந்து கல்லழகால் வர முடியாது கூலர் முடிச்சு கொடுப்பாரு, அந்த மாதிரி கருமரவாசி வந்து பிரமாதமா வந்து கல்லழகர் மாதிரி இருக்கிற பெருமாளுக்கு ஜாமுன்னு அழகா எல்லாமே சூப்பரா நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அக்கா கிட்ட வரவா எல்லாரும் அக்கா வந்து எல்லாருமே அரவணைப்பா. இவாதான் அவாதான்னு கிடையாது. யார் வந்தாலும் நந்தினி அக்கா நந்தினி அம்மா. இந்த பாரபட்சமே கிடையாது. அந்த அக்கா இந்த அளவு நல்லா இருக்க காரணமே இந்த பாரபட்சம் இல்லாமல் பழகிறது தான். அதனால அக்கா இன்னும் மேலும் மேலும் பெருகி நல்லா இருக்கணும்னு என்னோட பிரார்த்தனை. ரொம்ப நன்றி. கொஞ்சம் குறைஞ்சுதான் காஞ்சி பால் காஞ்சிருக்கு. நம்ம வைக்கணும் ஹைல. அதே மாதிரி ஒரு முக்கியமான கண்டிஷன் சொல்றேன். பால் வந்து ஹைல காய்ச்சக்கூடாது, சிம்ல தான் காய்ச்சணும். ஹைல காய்ச்சணும் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. என் அப்பா சொல்லுவார். என் அப்பா டெய்லி 3 மணி நேரம் காப்பி போடுவார். ஒரு காப்பி பிடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார் டெய்லி காட்டுல. நான் இந்த காஃபி கதையா வேணாம்னு சொல்லிட்டு காசியில போய் ஒட்டாவது முங்கிட்டு வந்துட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா சொல்லிட்டு முங்கமோ சொன்னேன், என்னை கேட்டு வர வரைக்கும் நான் காப்பி போட்டு தருவேன் அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்களுடைய சந்தோஷம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் மனசுலையும் பரவி அது அடுத்தடுத்த நாள் வரைக்கும் கூட நீடிச்சிட்டே இருக்கும். எல்லாருமே திரும்ப திரும்ப கால் பண்ணி பேசி சந்தோஷப்பட்டு இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் 2-3 நாளாக பேசி சந்தோஷப்பட்டுக்கிறோம். இனி வாசினி பாப்பாவுடைய திருமணமும் நடக்க இருக்குது சித்திரை மாதத்தில். அந்த திருமண வைபவமும் சிறப்பாக நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க, விக்னேஷ் கிச்சன் கையால் ஒரு சூடான காஃபி ரெடியாக இருக்குது. அதை குடித்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. இன்னும் ஒன் மோர். இப்போ சக்கரை கரைஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் டிகாஷன் ஊற்றிருக்கோம். இந்த இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும். இல்லை ஊற்றுவோம். வந்துதா அப்படி எந்த கடையில் போனாலுமே ஏன் ஷாப்பிங்கே தெரியல. இவளுக்கு வாங்குறது காஃபி ரெடி. ஃபிட்டிங் பண்ணுவோமா அதில் மேலே இதான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். பால் எடுத்து இதை அனுப்பிச்சிடலாம். இந்த காஃபி ரெடி. தேங்க்யூ. சக்கரை மட்டும் பார்த்துக்கோ.